إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما وافتح علي أبواب الفهم والحكمة والفقه والعلم النافع அல்லாஹுமே யஸ்ஸிர் அல்லாஹுமே யஸ்ஸிர். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஹஜ்ஜுடைய இபாதத், ஹஜ்ஜுடைய பயணம், இதன் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினைகள், பாடங்கள், நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டிய மாற்றங்கள், இவற்றை பற்றி தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைய நம்முடைய அமர்வுக்காக நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு ஹஜ்ஜும் சப்ரும், ஹஜ்ஜும் பொறுமையும். பொறுமை, இதை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே ஏராளம் சொல்லியிருக்கிறார். ஹதீஸுகளிலும் ஏராளம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். அதுபோக எல்லா மொழிகளிலும் பொறுமையை பற்றிய நிறைய முதுமொழிகள், பழமொழிகள் இருக்கின்றன. பொறுமை என்பது சகோதரர்களே சகோதரிகளே, வாழ்க்கையினுடைய வெற்றிக்கு மிக முக்கியமான ஒன்று. பொறுமை இல்லாதவர்களால் எதையும் சாதிக்க முடியாது. பொறுமை இல்லாமல் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியாது. வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு பொறுமை மிக முக்கியம். ஒரு சமுதாயத்திலே நீங்கள் தலைவராக ஆக வேண்டுமென்றால் பொறுமை முக்கியம். குடும்பத்திலே ஒரு பொறுப்புள்ள ஒரு வெற்றிகரமான தலைவனாக நீங்கள் இருக்க வேண்டுமென்றால் பொறுமை உங்களுக்கு தேவை. கணவனுக்கு மனைவியிடம் பொறுமை தேவை. பெற்றோருக்கு பிள்ளைகளிடம் பொறுமை தேவை. மனைவிக்கு கணவனிடம் பொறுமை தேவை. உறவுகளுக்கு உறவுகளிடம் பொறுமை தேவை. நண்பர்களுக்கு நண்பர்களிடம் பொறுமை தேவை. வியாபார கூட்டாளிகள் பங்காளிகளுக்கு அவர்களுக்குள் பொறுமை தேவை. இப்படியே சமூக தலைவருக்கும் மக்களுக்கும் இடையில் பொறுமை தேவை. பொறுமை எங்கே இருக்குமோ அங்கே வாழ்க்கை மிக நிம்மதியாக இருக்கும். எங்கே பொறுமை இல்லையோ அங்கே வாழ்க்கை குழம்ப ஆரம்பித்துவிடும், பிரச்சனைகளுக்கு ஆளாக ஆரம்பித்துவிடும். சங்கடங்களுக்கு, மனஸ்தாபங்களுக்கு, பிரிவுகளுக்கு, முறிவுகளுக்கு அங்கே பல நூறு வழிகள் ஏற்பட்டுவிடும். எல்லா பிரச்சனைகளையும் பொறுமையை கொண்டு நாம் தீர்த்து கொள்ளலாம். பொறுமையின்மையால் ஒரு சிறிய பிரச்சனையை கூட பெரிய பிரச்சனையாக ஆக்கிவிடலாம். ஒரு சிறிய பிரச்சனை கூட பெரிய பிரச்சனையாக மாறிவிடும் பொறுமையின்மையால். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஆக அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய வணக்க வழிபாடுகளை பற்றி பார்ப்போம். இப்போது அல்லாஹு தஆலா அடியார்களிடத்திலே பொறுமையை விரும்புகிறான். என்னுடைய அடியார்கள் பொறுமையாளர்களாக இருக்க வேண்டும், சபுர் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல் குர்ஆனிலே ஒரு வசனமா, எத்தனை வசனங்கள் பொறுமையை குறித்து, பொறுமையாளர்களை குறித்து அல்லாஹு தஆலா உயர்த்தி சிறப்பித்து சொல்கிறான். இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான்.
நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான். இதை விட பெரிய நற்செய்தி என்ன தேவை இருக்கிறது? நம்மிடத்திலே பொறுமை இருந்தால் அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான் என்ற நற்செய்தியை விட பொறுமை என்ற குணத்தை கொண்டு நாம் நம்மை அலங்கரித்துக் கொள்வதற்கு வேறு என்ன சிறப்பு தேவை இருக்கிறது? அப்ப என்ன அர்த்தம்? நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்றால் பொறுமை இல்லாதவர்களுடன் ஷைத்தான் இருக்கிறான் என்று பொருள். என்ன பொருள்? பொறுமையாளர்களுடன் அல்லாஹ் இருக்கிறான். அது ஸ்போன் இங்கே வச்சிருங்கம்மா, சவுண்ட் இங்கே தான் கரெக்டாக இருக்கும். கவனிக்கிறீங்களா? நிச்சயமாக அல்லாஹ் பொறுமையாளர்களுடன் இருக்கிறான் என்று சொன்னதிலிருந்து என்ன நாம் விளங்கிக் கொள்ள முடிகிறது? யாரிடத்தில் பொறுமை இல்லையோ அவர்களோடு அல்லாஹ் இருக்க மாட்டான். அல்லாஹுடைய அருள் இருக்காது, அல்லாஹுடைய அன்பு, அல்லாஹுடைய கருணை, அல்லாஹுடைய உதவி இருக்காது. அவர்கள் மீது ஷைத்தான் சவாரி செய்ய ஆரம்பித்து விடுவான். அவசரப்படக்கூடியவர்கள், சிந்திக்காமல் நிதானமில்லாமல் முடிவெடுக்கக்கூடியவர்கள், உடனடியாக மக்கள் மீது தீர்ப்பளிப்பவர்கள், வாழ்க்கையிலே எதற்கெடுத்தாலும் கோபப்படக்கூடியவர்கள், சண்டை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் மீது ஷைத்தான் சவாரி செய்ய ஆரம்பித்து விடுவான். அல்லாஹ் அவர்களை விட்டு விலகிக் கொள்வான். அல்லாஹு தஆலா அவனிடத்திலே நாம் உதவி பெற வேண்டும் என்றால் அல்லாஹுடைய அருளை, அல்லாஹுடைய தௌஃபீக் என்ற அந்த நல்ல வாய்ப்பை, அல்லாஹுடைய விசேஷமான கருணையை நாம் அடைய வேண்டும் என்றால் அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான். ஒன்றுக்கு 2 இடங்களிலே வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா. மூமின்களே, என்னுடைய உதவி உங்களுக்கு வேண்டுமா? நான் உங்களுடைய உதவியில் இருக்க வேண்டுமா? என்னுடைய உதவி உங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டுமா? நீங்கள் தொழுகையின் மூலம், பொறுமையின் மூலம் உதவி தேடுங்கள். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் உதவி தேடுங்கள். நபிமார்கள் அவர்களுடைய சிறப்பான குணங்களில் அல்லாஹு தஆலா பட்டியல் போட்டு நமக்கு விளக்கி தருகிறானே, அதிலே ஒன்று அவர்களிடத்திலே இருந்த பொறுமை, சபர். நம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலே அவர்கள் பட்ட சிரமங்களை நினைத்து பாருங்கள். அந்த அளவு தாயிஃப் நகரத்திலே அவர்களுக்கு கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டன. அவ்வளவு அன்பாக, பண்பாக, மரியாதையாக, அந்த மக்கள் மீது அக்கறை கொண்டவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களை அணுகுகிறார்கள், இஸ்லாமை முன்வைக்கிறார்கள், தௌஹீதின் பக்கம் அழைக்கிறார்கள். ஆனால் அந்த மக்களோ கடுமையான சொற்களை கொண்டு பதில் சொல்கிறார்கள், பிறகு கற்களை கொண்டு பதில் அளிக்கிறார்கள். இறுதியாக ஓரிரு வாரங்கள் ஆனதற்கு பிறகு ஊரை விட்டே நபியை துரத்துவதற்காக குண்டர்களையும் புத்தி கெட்ட சிறுவர்களையும் அழைத்து கொண்டு கற்களால் அடித்தே அந்த நபியை தாயிஃப் நகரத்தை விட்டு விரட்டுகிறார்கள். உடலெல்லாம் இரத்தங்கள் வழிந்தன. அவர்களுடைய காலணிகளிலே அந்த இரத்தங்கள் அப்படியே காய்ந்து காலணிகளை ஒது செய்யும் போது கழட்ட முடியாத அளவிற்கு அங்கே இறுகிவிட்டன. அல்லாஹு தஆலா நபிமார்களுடைய குணமாக இந்த பொறுமையை சொல்கிறான். பல நபிமார்களை இந்த பொறுமைக்கு உதாரணமாக அல்லாஹு தஆலா நமக்கு அல் குர்ஆனிலே எடுத்து சொல்கிறான். இன்னா வஜத்னாஹு சாபிரா நிஅமல் அப்து இன்னஹு அவ்வாப். உதாரணமா
அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சொல்கிறான், நாம் அவரை பொறுமையாளராக பெற்றுக்கொண்டோம். இன்னா வஜத்னாஹு சாபிரா, நிச்சயமாக நாம் அவரை பொறுமையாளராக பெற்றுக்கொண்டோம். நிஅமல் அப்த், he is the best slave, அவர் மிக சிறந்த அடிமை. இன்னஹு அவ்வாப், நிச்சயமாக அவர் என்னையே முன்னோக்கியவராக இருந்தார். நிச்சயமாக அவர் என்னையே முன்னோக்கியவராக இருந்தார். இன்றைக்கு நமக்கு ஒரு சில நாட்கள் அல்லது ஒரு சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் நோய் நொடி என்றால் நாம் எல்லாம் பதட்டப்பட்டு விடுகிறோம், சங்கடப்பட்டு விடுகிறோம். அல்லாஹு தஆலா நம்ம எல்லோரையும் எல்லா விதமான சிறிய பெரிய நோய்களிலிருந்து பாதுகாப்பானாக. ஆமீன். அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மிக கொடிய நோய்களால் 18 ஆண்டுகள், குறைந்தபட்ச அறிவிப்பு இப்னு கசீருடைய அறிவிப்புகளில் குறைந்தபட்சம் 18 ஆண்டுகள் தொடர் வியாதியால் அவர்கள் அவஸ்தைப்பட்டார்கள், வேதனைப்பட்டார்கள். ஒரு முறை கூட அல்லாஹுவை கோபித்து கொண்டதாகவோ சங்கடப்பட்டதாகவோ தன்னுடைய இந்த நிலையை நினைத்து வருந்தியதாகவோ ஒரு வார்த்தையை அவர்கள் சொல்லவில்லை. கடைசியா நோயுடைய உச்சகட்டம், உடம்பெல்லாம் போயிடுச்சு, உச்சகட்ட நிலையில இறுதியா அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரப்பி, என் இறைவா, அன்னி மஸ்ஸனிய துர், எனக்கு இப்படிப்பட்ட நோய் ஏற்பட்டு விட்டது, நீ என்னை நோயிலே தள்ளிவிட்டாய் என்று சொல்லவில்லை. நம்ம சொல்ற மாதிரி நாம் என்ன செய்வோம்? நல்லதையெல்லாம் நம்ம பக்கம் சேர்த்துப்போம், கெட்டது தீமையெல்லாம் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்துருவோம். இது உண்மையான பரிசுத்தமான உயர்ந்த மூமினுடைய குணம் அல்ல. மூமின்களுடைய குணம் என்ன? உயர்வை, பரிபூரணத்தை அல்லாஹ்வின் பக்கம் சேர்ப்பார்கள், குறைகளை, குழப்பங்களை, பிரச்சனைகளை தன் பக்கம் சேர்த்துக் கொள்வார்கள். புரியுதா? அவங்க சொல்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு நோய் ஏற்பட்டு விட்டது, அவ்வளவுதான். வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன், நீ கருணையாளர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய கருணையாளன். அவ்வளோதான், முடிச்சுக்கிட்டாங்க துவாவே. அவ்வளோதான், அவங்களுடைய மொத்த துவாவே அதே தான். அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபகஷஃப்னா அன்ஹு துர்ரஹு, அவருடைய நோயை நாம் அவரை விட்டு நீக்கினோம், அவருக்கு அவருடைய குடும்பத்தார்களையும் அவர்களுடைய சந்ததிகளையும் நாம் கொடுத்தோம், திரும்ப கொடுத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பொறுமைக்கென்றே பல நபிமார்களின் வரலாறுகளை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எந்த புனித பூமிக்கு நாம் வந்திருக்கிறோமோ இந்த புனித பூமியுடைய வரலாறோடு சம்பந்தப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த இரு நபிமார்களுடைய வரலாறுகளையும் அப்படியே நீங்கள் எடுத்து பாருங்கள். இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனாரை அழைத்து, நான் உன்னை அறுப்பதாக கனவிலே பார்க்கிறேன், ஃபன்துர் மாதா தரா, நீ என்ன கருதுகிறாய் என்பதை யோசித்துக்கொள் என்று சொன்னபோது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை என்ன? யா அபதி ஃபஅல் மா துஅமர் சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். என் தந்தையே, உங்களுக்கு இடப்பட்ட கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், இன்ஷா அல்லாஹ் என்னை நீங்கள் நிச்சயமாக பொறுமையாளர்களில் ஒருவனாக இருப்பதாக கண்டுகொள்வீர். சபர், அத்தகைய அந்த பொறுமையினுடைய பரக்கத் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா பல நூற்றாண்டுகள் கழித்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவர்களுடைய வம்சத்தில் பிறக்க வைத்து கொடுத்தார். நம்ம என்ன நினைக்கிறோம்?
இன்றைக்கி பொறுமையாக இருந்தால் நாளைக்கு உடனே பிளேட்டில் நமக்கு ரிசல்ட் வந்துடணும். நம்ம எப்படிமா எதிர்பார்க்குறோம்? நான் பொறுமையாக இருந்துட்டேன்ல, ரிசல்ட் எப்படி வேணும் நமக்கு? நாளைக்கே வேணும், நாளை மறுநாள் வேணும். காலையில் பொறுமையாக இருந்தால் சாயந்தரம் வந்துடும், அப்படின்னா பொறுமையாக இருப்போம். இல்லைன்னா பொறுமையாவது மண்ணாங்கட்டியாவது, வேறு வேலை இல்லை. நான் என்ன இழிச்ச வாயினா? எப்படி நினைக்கிறோம்? பொறுமையாக இருப்பவர்கள் யாரா? இழிச்ச வாயினா. உடனுக்குடனே பதில் பேசக்கூடியவர்கள், உடனுக்குடனே ரெஸ்பான்ஸ், அப்படியே டப்புன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி திட்டுறது, ஏசுறது, பதில் பேசுறது, சண்டை போடுறது. அவர் ரொம்ப வீரமான ஆள். எப்படியெல்லாம் நம்ம கான்செப்டை உருவாக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மார்க்கம் யாருக்குரிய மார்க்கம் என்றால் பொறுமையாளர்களுக்குரிய மார்க்கம். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மூமின்களே பொறுமையாக இருங்க, பொறுமையாக இருங்க. காஃபிர்களை விட நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். சாபிருன்னு அல்லாஹ் சொல்றான். அவர்களுக்கு போட்டியாக நீங்கள் பொறுமையாக இருங்க. அவர்கள் குஃப்ரில், பாத்தில்ல, சிலை வணக்கத்தில், ஷிர்கில், இன்னும் அவர்களுக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்கள், இன்னல்களில் எவ்வளவு பொறுமையாக இருக்கிறாங்க. நீங்கள் அவங்கள விட நீங்கள் பொறுமையாக இருக்கணுங்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது. உங்களுக்குள் நீங்கள் ஒருவருக்கு துணையாக, உறுதியாக இருங்கள், ஒற்றுமையாக இருங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நாளைக்கு மறுமையில் எல்லாருக்கும் கூலி கொடுக்கப்பட்டுருமா, லிமிட்டடா. ஆனால் பொறுமையாளர்களுக்கு மட்டும் கூலி இருக்கிறது அன்லிமிட்டெட். பொறுமையாளர்களுடைய கூலி எப்படி? அன்லிமிட்டெட். மஹ்ஷரில் எல்லாம் குர்ஆனில் உள்ளது. மஹ்ஷரில் அல்லாஹ் அக்பர், எத்தனை கோடி மக்களோ, ஒரு கூட்டம் மட்டும் தனியாக அழைத்து செல்லப்படுவார்களாம் கண்ணியமாக. மலக்குகள் தடுத்து நிறுத்துவார்களாம். என்ன நீங்கள் தனியாக எங்கேயோ போயிட்டு இருக்கிறீங்களே, யார் உங்களை கூட்டிகிட்டு போகிறா, எங்கே இப்படி போகிறீங்க? சொல்ல, நாங்கள் பொறுமையாளர்கள், எங்களுக்குன்னு தனியாக விஐபி பாஸ். அப்போ மலக்குகள் சொல்வார்களாம், ஃபநிஅம உக்பஸ் ஸாபிரீன். ஆம் ஆம், பொறுமையாளர்களின் முடிவு மிக சிறந்த முடிவு. பொறுமையாளர்களுடைய முடிவு மிக சிறந்த முடிவு. அதே போல் சொர்க்கத்தில் ஆக டாப்பில், எப்படி ஆக டாப், எங்கேருந்து பார்த்தா எல்லா சொர்க்கமும் தெரியுமோ அந்த மாதிரியான டாப் டவர் அல்லாஹ் வச்சிருப்பானா. அந்த டவர் யாருக்கு தெரியுமா? உலாயிகி யுஸௌனல் குர்ஃபத பிமா ஸபரு வ யுலக்கௌன ஃபீஹா தஹிய்யதன் வ ஸலாமா. பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் வச்சிருப்பான், சபர் உள்ளவர்களுக்கு. இப்படி அல் குர்ஆன் பொறுமையை பற்றி பேசிக்கொண்டே வருகிறது. மூமின்களுடைய தன்மைகளை எங்கெல்லாம் அல்லாஹு தஆலா சொல்கிறானோ அங்கெல்லாம் அவர்களை பொறுமையாளர்கள் என்று வர்ணித்து கொண்டே செல்கிறான். இன்றைக்கு நமக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இந்த பொறுமையின்மை. இந்த பொறுமைக்காக நம்ம எந்த விதமான ஒரு பயிற்சியும் எடுக்கலை, முயற்சியும் செய்யலை, துவாவும் கேட்கல அல்லாஹ்விடத்தில். நம்முடைய முன்னோர்கள் அல்லாஹ்விடத்தில் பொறுமைக்காக துவா கேட்பாங்க. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரா, யா அல்லாஹ் பொறுமையை மழையாக எங்கள் மீது பொழிவாயாக. ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரா, எங்கள் மீது பொறுமையை மழையாக பொழிவாயாக. பொறுமைக்கு அளவே கிடையாதுங்க, பொறுமைக்கு அளவே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தார்கள். பிறகு மக்காவிலே, மதீனாவிலே 8 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தார்கள். அதனுடைய பலனை பார்த்தார்கள். இஸ்லாமின் எதிரிகளாக இருந்தவர்கள் எல்லாம் நபியினுடைய தோழர்களாக மாறினார்கள். இங்கேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரையும் சாபம் விட்டுட்டு போயிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட சிரமத்திற்கு பொறுமை இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு மொத்தமாக சபிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகிருக்கும்? ஹாலித் கிடைத்திருப்பாரா? உமர் கிடைத்திருப்பாரா? அபு சுஃபியான் கிடைத்திருப்பாரா? இக்ரிமா கிடைத்திருப்பாரா?
எத்தனை நூற்றுக்கணக்கான அந்த தோழர்களால் இஸ்லாம் உலகமெல்லாம் பரவியதே அந்த தோழர்கள் கிடைக்க பெற்றிருப்பார்களா? தன்னுடைய சச்சாவை கொன்றதற்காக வஹ்ஷியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்திருந்தால், திட்டியிருந்தால், கோபித்திருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் தன்னை நபி என்று கூறிய முசைலமாவை கொன்ற வஹ்ஷியை நாம் பெற்றிருப்போமா? இப்படி நூற்றுக்கணக்கான வரலாறுகள். அல்லாஹு தஆலா இந்த பொறுமையின், அதாவது பொறுமைக்குரிய சிறந்த ரிசல்ட்டாக நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, சஹாபாக்களின் வாழ்க்கையிலே கொடுத்தார். இன்றைக்கு முஸ்லிம் சமுதாயத்திற்கு, முஸ்லிம் குடும்பங்களுக்கு, முஸ்லிம் தனி நபர்களுக்கு இந்த பொறுமை மிக முக்கிய தேவையாக இருக்கிறது. அந்த பொறுமையை படித்துக் கொள்வதற்கு ஹஜ்ஜுடைய இபாதத் மிக முக்கியமான ஒரு படிப்பினையாக, பாடமாக இருக்கிறது. ஆனால் அந்த உணர்வோடு நம்ம இருந்தால், அந்த உணர்வோடு நாம் இருந்தால், ஆனால் ஷைத்தான் நம்ம இங்கே வந்ததுக்கு பிறகும் அந்த பொறுமையை படிக்க விடாமல் நம்மளுக்கு கெடுத்துடுறான். அல்லாஹ் தான் நம்மை பாதுகாக்கணும். ஹஜ் என்பது ஏற்கனவே நம்ம பல தடவை சொன்னோம், இது ஜிஹாதுக்கு சமமான வணக்கம். பொறுமை இல்லாதவர்களுக்கு ஜிஹாது இல்லை. ஜிஹாதில் யாருக்கு வெற்றிங்கிறான் அல்லாஹு தஆலா? பொறுமையாளர்களுக்கு தான் வெற்றிங்கிறான். ஒரு இபாதத்துடைய பயணம் ஹஜ் என்பது இபாதத்துடைய பயணம், அல்லாஹுவை வணங்குவதற்காக உள்ள பயணம். வீட்டிலிருந்து வெளியேறி வீட்டிற்கு திரும்புகின்ற வரை இபாதத்தில் இருக்கிறோம். வெறும் இந்த ஹஜ்ஜுடைய டைமில் மட்டுமல்ல, ஹஜ்ஜுடைய அந்த ஒரு இபாதத்துகளுடைய நேரங்களில் மட்டும் நாம் இபாதத்தில் இருக்கிறோம் என்பதல்ல. எங்கேருந்து? ஃப்ரம் ஹோம் டு ஹோம், வீட்டிலிருந்து புறப்பட்டதிலிருந்து வீடுக்கு திரும்ப செல்கின்ற வரை நாம் இபாதத்தில் இருக்கிறோம், அல்லாஹுடைய கண்காணிப்பில் இருக்கிறோம், அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டில் இருக்கிறோம். அதனால தான் ஹாஜிகள் திரும்ப செல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸு, நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லுங்கள் எங்களுக்காக இஸ்திக்ஃபார் கேட்க சொல்லி. அவங்க வீட்டுக்குள்ளார போகிற வரைக்கும் யாருக்கெல்லாம் அவங்க இஸ்திக்ஃபார் கேட்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு உண்டு. அவ்வளவு பெரிய பாக்கியம். இப்போ நம்ம மினாவில் தங்குனது, மினாவுக்கு புறப்பட்டது, அரஃபாவில் தங்குனது, முஸ்தலிஃபாவில் தங்குனது, அதுக்கு பிறகு மக்காவில் தங்கி இருக்கிறது, எல்லாமே நமக்கு ஒரு இபாதத். அந்த இபாதத்தோடு சேர்த்து நம்முடைய செல்ஃப் லைஃப், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு, நம்முடைய குணங்களுக்கான தர்பியத், பொறுமைக்கான தர்பியத். 2 பேர் கணவன் மனைவி மட்டும் ஒரு வீட்டில் இருக்கிறாங்க, அப்பயே எவ்வளவு பொறுமை தேவைப்படும் சொல்லுங்க. அடுத்து பிள்ளைகள் வந்தா, ஒரு குடும்பத்தில் எத்தனை மெம்பர் அதிகமாகறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமை தேவைப்படும். அந்த பொறுமை இல்லாதனால தான் இன்றைக்கி எல்லாருமே பெர்த் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க, ஃபேமிலி பிளானிங் பண்ணிக்கிறாங்க. அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள்ட்ட பொறுமை அதிகமாக இருந்துச்சு. 10 புள்ள 15 புள்ளன்னு பெற்று சமாளித்தாங்க. இன்றைக்கி ஒரு புள்ள 2 புள்ள பெற்றவனே இதையே சமாளிக்க முடியல, இதுக்கு மேலே எதுக்கு தூக்கி போட்டு மீதிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? இன்றைக்குள்ள தாய் குலம் என்ன சொல்கிறாங்க? 1 புள்ள 2 புள்ள 3 புள்ளையோட போதும், என்னால் சமாளிக்க முடியல. எதனால் சொல்கிறாங்க? பொறுமையின்மை. அதே போல் ஆண்கள், எப்பா இந்த 2 வச்சே சமாளிக்க முடியல, இந்த 3 வச்சே சமாளிக்க முடியல, சரி சேட்டையை பாரு. எங்கள் வீட்லேயே நல்ல பிள்ளை யாருன்னு கேட்டாங்களாம். அந்த பாரு கொல்லிக்கட்டியை தூக்கிட்டு மேலே ஓட்டு மேலே இருக்கு பாரு, அதுதான் சொன்னாங்களாம். ஏதோ ஊரில் ஒரு பழமொழி இருக்குது. என்ன, உங்கள் வீட்லேயே நல்ல பிள்ளை யாருன்னு கேட்டதுக்கு அத்தாக்கார சொன்னாரா, என்ன சொன்னாரா? அந்த ஓட்டு மேலே கொல்லிக்கட்டியை தூக்கிட்டு நிற்கிது பாரு, அதுதான் வீட்டிலேயே நல்ல பிள்ளை அப்படின்னாங்களாம். இன்றைக்கு பிள்ளைகளின் சேட்டைகளை பெற்றோர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதனால நம்ம எவ்வளவு பெரிய வீக் ஆகிட்டோம் பாருங்க. குடும்பம் சிதைஞ்சு போச்சு, உறவுகள் சிதைஞ்சு போச்சு. இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் ஏதோ பொது வாழ்க்கையில் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன், எங்களுக்கு நிக்காஹுக்கு கேஸ் வர்றதை விட அதிகமாக தலாக்குக்கு கேஸ் வருது. ஒரு மாதத்தில் எத்தனை நிக்காக நடத்தி வைக்கிறோமோ அதை விட என்னம்மா வருது கேஸு, தலாக்குக்கு வருது. எப்படிலாம் வருது தெரியுமா தலாக்குக்கு கேஸு? ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க.
யா அர்ஹமர் ரஹீமீன். பொறுமை என்பது சுத்தமா இல்லாம போச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆனா மனுஷன் இருக்கிறானே, இவன் எவ்வளவு பெரிய ஒரு பேராசை பிடிச்சவன் தெரியுமா? காசுக்கு மட்டும்தான் பொறுமையா இருப்பான். காசுனா மட்டும் பொறுமையா இருப்பான். கால் கெடுக்க நின்று வியாபாரம் பார்ப்பான். சீசனில் ராத்திரிலாம் வியாபாரம் பார்ப்பான். எங்கேயாவது காசு கிடைக்குதுன்னா ஓடணும்னா ஓடுவான், ஆடணும்னா ஆடுவான், பறக்கணும்னா பறப்பான், எல்லாம் செய்வான். அதே மனுஷன் உறவுக்காக உறவு முறியாமல் இருக்கிறதுக்கு பொறுமையாக இருக்கிறானா? பிள்ளைகளின் அன்புக்காக பொறுமையாக இருக்கிறானா? பெற்றோர்களின் துவாவுக்காக பிள்ளைகள் பொறுமையாக இருக்கிறார்களா? நம்ம அத்தா தானே அடிச்சா அடிச்சுட்டு போட்டோம், திட்டினா திட்டிட்டு போட்டோம், நம்ம அம்மா தானே ஏசுனா ஏசிட்டு போட்டோம் என்று பிள்ளைகள் பெற்றோர்களுடைய துவாவுக்காக, பெற்றோர்களுடைய முகப்பத்துக்காக பொறுமையாக இருக்கிறார்களா? நண்பர்கள் சின்ன சின்ன வார்த்தைக்காக வேண்டி நட்பை முறித்துக் கொள்கிறார்களா இல்லையா? நமக்கு புரியல லைஃப்னா என்னன்னு சொல்லிட்டு. குறையில்லாத நண்பர்களை தேடுகிறோம், சிரமமில்லாத வாழ்க்கையை தேடுகிறோம், சங்கடமே இல்லாத உறவு முறைகளை தேடுகிறோம். முடியுமா துன்யால? முடியாது. சொர்க்கத்தில் தான் முடியும். அப்போ சொர்க்கம் இதுவும் சமமாயிடுமே. சொர்க்கத்தில் தான் கவலை இருக்காது. சொர்க்கத்தில் தான் லா யஸ்மஊன ஃபீஹா லக்வன் வலா தஅசீமா. யாரும் யாரையும் தப்பாக பேச மாட்டாங்க. வீண் பேச்சு இருக்காது, புறம் இருக்காது, கோல் இருக்காது. எல்லாம் இல்லா அக்கீலன் சலாமன் சலாமா. யாரை பார்த்தாலும் முஹப்பத்தா கட்டி அனுப்பாங்க. வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின். உள்ளங்களில் உள்ள குரோதங்களை எல்லாம் அல்லாஹ் நீக்கி விடுவான். யாருக்கு யார் மேலே எந்த காழ்ப்புணர்ச்சியும் இருக்காது. எல்லாரும் முஹப்பத்தாக இருப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட சொர்க்கமாக இந்த துன்யாவை மாற்ற முடியுமா? முடியாது. எதை கொண்டு? மன்னிப்பை கொண்டு, மறப்பதை கொண்டு, பெருந்தன்மையை கொண்டு, சபரை கொண்டு இந்த துன்யாவை அழகிய முறையிலே நாம் கடந்து செல்லலாம். இந்த பொறுமை ரொம்ப முக்கியம். இபாதத்துக்கு நமக்கு பொறுமை தேவை. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைவதற்கு நமக்கு பொறுமை தேவை. ஒரு சிறந்த வியாபாரியாக ஆகுவதற்கு நமக்கு பொறுமை தேவை. சிறந்த குடும்ப தலைவனாக ஆகுவதற்கு நமக்கு பொறுமை தேவை. வாழ்க்கையில் இந்த பொறுமை என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த தர்பியத்தை அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹஜ் மூலமாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தான். வீட்டுக்கு நீங்கள் வருவீங்க, நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் மனைவி சமைச்சு அதை சூடு காட்டி உங்கள் டேபிளில் வச்சுருப்பாங்க இல்லையா? அப்படி வச்சிருந்த மனைவிட்ட கூட ஒரு சில நேரங்கள் லேட் ஆயிடுச்சுன்னா கோச்சிக்கிற புருஷனும் இருக்க தான் செய்கிறான். என்ன இருக்காங்களா இல்லையா? அப்படி யாரும் இங்கே இருக்கிறீங்களா? இங்கே இருக்க மாட்டீங்க இன்ஷா அல்லாஹ். என்ன கிம்பாய் ரொம்ப மிரட்டுவீங்களோ? உங்களை ஏற்றி விட்றாங்களோ? என்ன மனுஷனுக்கு சில நேரத்தில் ஒரு ட்ரெஸ்ஸை கேட்பான், அயன் பண்ணாமல் இருக்கும், கோச்சிக்கிறாங்க. உணவு தாமதமான கோபம், தனக்கு தேவையான ஒன்று அது உடனே கிடைக்கலன்னா கோபம், சண்டை. எதுக்கு கோபப்படணும்? அல்லாஹ்வுடைய விஷயத்தில் கோபப்படணும், அதுக்கு கோபப்பட மாட்டாங்க. தன்னுடைய விஷயத்தில் கோபமே படக்கூடாது, அதுக்கு கோபப்படுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கோபமே இல்லாதவங்களா? எப்பா சுப்ஹானல்லாஹ். அவர்கள் கோபித்தால் மாதுளையின் விதைகளை அவர்களது முகத்திலே தெளித்ததை போன்று முகம் சிவந்து விடும். அப்படிப்பட்ட கோபக்காரங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதுக்காக கோபப்பட்டிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய ஹக்குகளுக்காக கோபப்பட்டிருக்கிறார்கள். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள பற்றி, ஆமாம் போதும் உங்களுக்கு அந்த சஃபியா அப்படின்னு இப்படி கையை அப்படி காட்டி சொல்லிட்டாங்க. கொஞ்சம் குட்டையானவங்க. யார்? சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளவுதான், அவ்வளவு பிரியமான மனைவி ஆயிஷா, கண்ணில் ஒத்திக்கிறவங்க தான். விட்டுட்டாங்களா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? யா ஆயிஷா லகத் குல்தி கலிமதன் லவ் முஸிஜத் பிஹல் பஹ்ரு லவ் முஸிஜ பிஹல் பஹ்ரு லஃபஸதத். நீ சொன்ன வார்த்தையை கடலிலே கலந்தால் கடலே நாசமாக போயிருக்கும். என்ன வார்த்தையை சொல்லிவிட்டாய்? எப்படிப்பட்ட கோவப்பட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு ரசூல்லா மேலே அவ்வளவு பிரியம், ரசூல்லாக்கு அவ்வளவு பிரியம் அவங்க மேலே. ஹிப்பு ரசூலில்லா, அவங்க பேரே என்ன? ஹசன் ஹுசைனு கூட அந்த பேர் கிடையாது. ஹிப்பு ரசூலில்லா, லவ் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் லவ்.
ரசூலுல்லாவுடைய பாசம், அன்புன்னு பேர் அவங்களுக்கு பேர். யாருக்கு? முஸாப். ஒரு தடவை வேற யாருமே கிடைக்கல, அவரை ஏற்றி விட்டாங்க மக்கள். நீ போய் ரெக்கமெண்ட் பண்ணு. யார்கிட்ட? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நீ போய் ரெக்கமெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் தெரியாதனமாக வந்து சொல்லிட்டார், அல்லாஹ்வுடைய தூதரே கொஞ்சம் பார்த்து விட்டுறலாமே அப்படின்னு சொல்லிட்டு. வந்துச்சு கோபம் பிச்சுக்கிட்டு, அத்தஷ்ஃபஉ ஃபீ ஹத்தின் மின் ஹுதூதில்லாஹ், அல்லாஹ்வுடைய சட்டங்களில் ஒரு சட்டத்திலா நீ சிபாரிசு செய்ய வந்து விட்டாய். கொதிச்சு போயிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ்வுடைய ஹக்கில் கழுத மாதிரி இருக்கிறோம், எந்த சொரணையும் இல்லாமல். நம்முடைய உரிமைகள், நமக்கு தேவைகள், நம்முடைய சுகம், நம்முடைய விருப்பம், அதில் மட்டும் நம்ம ரொம்ப வீராப்பா ராஜா மாதிரி நம்ம ஆட்சியை, கிங்டமை நான் சும்மாவா நான் சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லை அன்பான சகோதரர்களே, வாழ்க்கை இதை கொண்டு இன்பம் அடையாது. வாழ்க்கை இதை கொண்டு இன்பம் அடையாது. வாழ்க்கை இன்பம் அடைவது நம்முடைய செல்வத்தை கொண்டோ, நம்முடைய வசதிகளை கொண்டோ, நம்முடைய விசாலமான வீடுகளை கொண்டோ, அல்லது நமது ஆடம்பரமான வஸ்துக்களை கொண்டோ அல்ல. வாழ்க்கை இன்பம் அடைவது நம்முடைய நற்குணங்களை கொண்டுதான். அதிலே மிக முக்கியமானது பொறுமை. அதிலே மிக முக்கியமானது பொறுமை. அந்த பொறுமையை ஹஜ்ஜின் மூலமாக அல்லாஹ் நமக்கு ப்ராக்டிக்கலாக கொடுத்துருக்குறான். நீங்கள் வீட்டில் எவ்வளோ வசதியாக இருந்திருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு கிங் சைஸு குயின் சைஸு பெட்டு கிடக்கும், உங்களுக்குன்னு ஒரு ரூமு, உங்களுக்குன்னு ஒரு வீடு. அல்லாஹ் கொண்டு வந்து படுக்க போட்டான்ல, மினால அரஃபாவில் படுக்க போட்டான்ல, முஸ்தலிஃபாவில் படுக்க போட்டான்ல, பரதேசியா நிற்க வச்சான்ல அல்லாஹு தாலா. எங்கேயுமே நிற்காதவங்க, எங்கே போனாலும் உங்களுக்கு உங்கள் காரு, உங்கள் வீடு, உங்கள் வசதி, உங்களுக்கு வேலையாள்கள் என்று இருந்தவங்களை அல்லாஹ் நிற்க வச்சான்ல 2 மணி நேரம் கீழே. நீங்களாச்சும் ரயிலில் வந்து இந்த வருஷம் கொஞ்சம் தப்பிச்சிங்க. பஸ்ஸிலலாம் வந்தால் தெரிஞ்சிருக்கும். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். பஸ்ஸில் வந்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள், பஸ்ஸு கிடைக்கிறதுக்கே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடப்போம் பஸ்ஸில் ஏறுறதுக்கே. அதுவும் 50 பேர் பஸ்ஸை 100 பேருக்கு கொடுத்துட்டு எனக்கு தெரியாதுன்னு போயிட்டே இருப்பான் முஅல்லிம். உள்ளார 25 பேர் நிற்க, ஒரு 15 பேர் 2 பேர் சீட்டில் 3 பேர் உட்கார. அதுக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துன்னா பஸ்ஸுக்கு மேலே ஆள் இருப்பாங்க. பழைய ஹஜ்ஜி ஃபோட்டோலாம் பாருங்கள். பஸ்ஸுக்கு மேலே ஏற முடியாது. சுப்ஹானல்லாஹ், கயிறை கட்டி அதை கட்டி ஏறி இறங்கும்போது பலவிதமான கரை. அப்புறம் அந்த பஸ்ஸு நகர்ந்துச்சுன்னா 5 கிலோமீட்டர் இருக்க முஸ்தலிஃபாக்கு வர்றதுக்கு 5 மணி நேரம் ஆகிடும். யா அல்லாஹ், பொறுமை தாங்க அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜு வணக்கத்தில். நம்ம என்ன செஞ்சாங்க ஹஜ்ஜில்? 2 கயத்தை தொழுதோம், தல்பியா சொன்னால், தக்பீர் சொன்ன, இபாதத்தில் ஒன்றும் இல்லை. அந்த பிளேஸ், அந்த டைம் எல்லாமே நம்ம படுற அந்த ஸ்ட்ரகிள், நமக்கு ஏற்படக்கூடிய அந்த நெருக்கடி, கஷ்டம், சிரமம், வேதனை. நம்ம ஒரு சைடில் பாத்ரூமில் அவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு அவ்வளோ தூரம் நடந்து போனோமா இல்லையா? எங்கேயாவது பாத்ரூம் ஃப்ரீயாக இருக்காதா? ஒரு 4 பேர் நிற்க மாட்டாங்களா? 5ஆவது ஆளாக நம்ம போயிடலாமேன்னு சொல்லிட்டு போன என்ன விட்டுட்டு வேற வந்துட்டார் ஒரு ஆஜி. நான் வேறு தப்பிச்சோம் பொழைச்சேன்னு வந்து கடைசியில் என்ன யோசிச்சு பாருங்கள், எவ்வளவு சிரமம் நமக்கு இல்லையாங்க? நம்ம படுத்துட்டு எந்திரிச்சு போனால் திரும்ப வந்தால் பெட்டு கிடைக்குமா? இந்த ஹாஜியை பார்த்து எனக்கு உண்மையிலே ராத்திரியில் ரொம்ப கவலை, பாவம். ஏன்னா அவருடைய ஒய்ஃபை தள்ளிட்டு போயிட்டு ராத்திரியில் வந்து கை வலி கால் வலியில் கிடக்கிறாரு. நான் இந்த பக்கம் படுத்து கிடக்கிறேன், படுக்க அவருக்கு இடம் இல்லை, உட்காந்துருக்கிறாரு, வெளியில் போய் உட்காந்துருந்தாரு. எவ்வளோ கஷ்டப்பட்டோம் பாருங்க, பட்டோமா இல்லையா? அப்போ இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம அல்லாவுக்காக தாங்கி இருந்தது, சகித்தது உண்மைன்னு சொன்னால், இந்த பாடத்தை எடுத்துகிட்டு போய் நம்முடைய மௌத்து வரைக்கும் பொறுமையாக இருந்து, அல்லாவை சந்திக்கிற வரைக்கும் பொறுமையாக இருந்து, அல்லாவிடத்தில் இவர்கள் என்னுடைய அடியார்கள் பொறுமையாளர்கள் என்ற நற்பெயரை வாங்கணும். புரியுதுங்களா இல்லையா? இல்லை திரும்பவும் போய் நான் அப்படித்தான், நான் இப்படித்தான் அப்படின்னு பந்தா காட்டணும்னு வச்சுக்கோங்க. ஹாஜின்னு வேணா நீங்கள் பேரை வாங்கியிருக்கலாம், ஹாஜின்னு வேணா பேரை வேணா ஒட்டிக்கலாம். ஆனால் அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் எந்த ஹாஜியை நேசிக்கிறார்களோ, அங்கீகரிக்கிறார்களோ, அந்த ஹாஜியாக ஆக முடியாது. அந்த ஹாஜிகளுக்கென்று சில சிறப்பு தன்மைகள் இருக்கு. அவங்க துவா உடையவங்களாக இருப்பாங்க, திக்ர் உடையவங்களாக இருப்பாங்க, நன்றி உள்ளவங்களாக இருப்பாங்க, சபர் உள்ளவங்களாக இருப்பாங்க. அதனால் அன்பான ஹாஜிமார்களே,
இந்த பயணமே நமக்கு பொறுமை தான். ஹஜ்ஜுடைய பயணம், உம்ராவுடைய பயணம், அல்லாஹ்வுடைய வீட்டில் தங்கி இருக்கக்கூடிய இந்த காலங்கள், இந்த பொறுமையை நம்முடைய வார்த்தைகளால் வீணடித்து விடக்கூடாது, நம்முடைய கோபங்களால் வீணடித்து விடக்கூடாது, நம்முடைய தீய சொற்களால் வீணடித்து விடக்கூடாது. இந்த இபாதத்தில் கிடைத்த இந்த பொறுமையை நம்முடைய வாழ்க்கையில், வியாபாரத்தில், குடும்ப உறவுகளில், தொழிலில், இரத்த உறவுகளுக்கு மத்தியிலும் நாம் பின்பற்றி, எப்படி அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா, வதவாஸௌ பிஸ்ஸப்ரி வதவாஸௌ பில் மர்ஹமா உலாயிக அஸ்ஹாபுல் மைமனா, அந்த நல்லடியார்களுடைய கூட்டத்திலே அல்லாஹு தஆலா நம்மை ஆக்க வேண்டும். அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்க வேண்டும். எந்த ஒன்றையுமே நிதானத்தை கொண்டும், துஆவை கொண்டும், அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்ப்பது கொண்டும், அழகிய எண்ணங்களை கொண்டும், நல்லெண்ணங்களை கொண்டும், நல்ல எதிர்பார்ப்புகளை கொண்டும் நாம் கடந்து செல்ல வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு இந்த கஷ்டம் சரியாயிடும், இந்த கஷ்டம் தீந்துரும், இந்த பிரச்சனை தீந்துரும் என்ற அழகிய எதிர்பார்ப்புகளை கொண்டு, அழகிய ஆதரவுகளை கொண்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தவர்களாக, நன்மைகளை எதிர்பார்த்தவர்களாக, அல்லாஹ்வின் உதவிகளை எதிர்பார்த்தவர்களாக நாம் கடந்து செல்ல வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் விரும்பக்கூடிய ஒவ்வொரு நல்ல குணத்தையும் தந்தருள்வானாக. நம்முடைய சந்ததிகளுக்கும், நம்முடைய குடும்பத்தார்கள், உறவுகளுக்கும் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய நல்ல பாதையில் நம்மை உறுதிப்படுத்துவானாக. நற்குணங்களை கொண்டு அல்லாஹு தஆலா நம்மை அலங்கரிப்பானாக, அழகுபடுத்துவானாக. ஒவ்வொரு தீய, கெட்ட, வெறுக்கத்தக்க சொல், செயல், குணங்களிலிருந்து, கொள்கைகளிலிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன். பாரக்கல்லாஹு லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Yes.